தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் மாதம் மதுரையில் மிகப்பெரிய அளவில் நடத்துவதற்கு அக்கட்சித் தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து தவிக தலைவர் விஜய் தனது கட்சிப் பணியை தொடங்கியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் 2வது மாநில மாநாட்டை நடத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2 நாட்களாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரையில் மாநாடு நடத்துவதற்கான இடத்தை நேரில் ஆய்வு செய்து வந்துள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் மாநாட்டை நடத்தி முடிக்க திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பணிகளை தொடங்கியுள்ளனர். மதுரையில் நடைபெறும் மாநில மாநாட்டில் விஜய் தனது சுற்றுப்பயணத்தின் தேதியை அறிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அமித்ஷா டெல்லியில் விமானம் ஏறுகின்றார் என்றாலே திமுகவினருக்கு அச்சம் வந்துவிடுகிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் ஏற்பட்ட பல கோடி ரூபாய் மோசடியை கண்டித்து பாஜக சார்பில் புதூர் பேருந்து நிலைய வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். மதுரை திமுகவிற்கு ராசியில்லாத ஒரு இடம் எனவும், இதற்கு முன்னர் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை எனவும் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.